நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். உறவுகள் என்ற பெரிய தலைப்பில் வெவ்வேறு உபதலைப்புகளில் எனது சில சிந்தனைகளை நான் வாரந்தோறும் பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாளைக்கு கத்தோலிக்க ஆலயங்கள் அனைத்திலும் எடுத்துரைக்கப்படும் நற்செய்தியை மையமாக கொண்டு என் சிந்தனையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு முதல் அந்த நற்செய்தி என்ன என்பதை பார்ப்போம். இது யோவான் எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் தொட்டு 35 வசனம் வராக எடுக்கப்பட்ட பகுதி. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ராபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலைவாழ்வு தரும் அழியா உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். அவர்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளங்கள் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருந்தினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது. இயேசு அவரிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். இந்த பகுதி கொஞ்சம் கடினமான பகுதி. காரணம், முதலாவது இயேசு அப்பத்தை பகிர்ந்து மக்களுக்கு கொடுத்ததாகத்தான் இந்த முன்பகுதியில் சொல்லப்பட்டது. அது நான் இங்கு படிக்கவில்லை, அது 6ஆம் அதிகாரத்தின் முன்பகுதியில் நடைபெற்ற ஒன்று. மக்கள் வயிறார உண்டார்கள். அந்த நிகழ்வுக்கு பின் இயேசு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார். யாருக்கும் சொல்லாமலே சென்று விட்டார். அதனால்தான் மக்கள் இயேசுவை தேடினார்கள் என்று சொல்ல பயன்படுத்தி இருக்கிறார். இது என்ன தேடல்? இயேசுவை, அவருடைய போதனைகளை, அவருடைய வாழ்வை பார்த்து அவரோடு செல்ல அல்லது அவருக்கு சீடராக செல்ல தேடிய தேடல் அல்ல. அது மிகவும் தெளிவாக நான் சொல்ல வேண்டும் என்ற நான் தேடல் என்ற வார்த்தையை பல இடங்களில் பயன்படுத்தி இருக்கிறேன். சர்ச், ஒரு கடவுளை தேடல், ஒரு ஆன்மீக தேடல். இது ஆன்மீக தேடல் அல்ல. இயேசுவே அதை அந்த மக்களுக்கு சொல்கிறார் நேரடியாக. நீங்கள் ஏன் வந்தீங்கன்னு எனக்கு தெரியும், என்னுடைய போதனை கேட்கவல்ல, அல்லது என்னுடைய வாழ்வு என்னென்று அறிவதற்கல்ல, என்னை பின்பற்ற அல்ல, வயிறார உண்ட காரணத்தினால் மேலும் உணவை தேடித்தான் வந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெளிவாக தெரியும் என்று உறுதியாக சொல்லுகிறேன் என்று சொன்னார். ஒரு முக்கியமான ஒரு வார்த்தைகள், இயேசு சொன்ன வார்த்தைகள். காரணம், இன்றைக்கு நான் பார்க்கிறேன், கோவிலுக்கு நாங்கள் ஏன் போகிறோம், ஆலயங்களுக்கு ஏன் போகிறோம், விகாரைகளுக்கு ஏன் போகிறோம், எல்லா மதங்களையும் பொதுவாக வச்சு சொல்ல நான் கத்தோலிக்க மதத்தை மையமாக வைத்து கூற விரும்புகிறேன். மக்கள் ஏன் வருகிறார்கள்?
கேட்பதற்கு தான் வருகிறார். ஏதாவது தா, பொருளை தா, பணத்தை தா, வீடு கட்ட வேணும், ஒரு நல்ல மனைவி வேண்டும், நல்ல கணவன் வேண்டும், பிள்ளைகள் வேண்டும், பரீட்சையில் சித்தியடைய வேண்டும், எல்லாம் தா. ஒரு பிச்சைக்காரத்தனத்தோடு தான் கோவிலுக்கு போகின்றோம் ஒழிய கோவிலுக்கு கடவுளை தேடி போகும் மக்கள் மிக மிக அரிது. இயேசு சொல்லுவார், நீ ஏன் இங்கே வந்தா, கோவிலுக்கு ஏன் வந்தான்னு எனக்கு தெரியும், கேட்க வந்தாய், என்னை அறிய வரையில்லை, நான் சொல்லும் பாதையை பார்த்து அது நடக்க நீ வரவில்லை. அப்படி பார்த்தால் எல்லா மதங்களும் இன்றைக்கு அப்படித்தான். இந்த நாடு ஒரு பௌத்த நாடு என்று சொல்லுகிறார்கள். இங்கு பௌத்தம் வாழுகின்றதா? எங்கு பார்த்தாலும் பௌத்த குருக்கள். இவர்கள் யார்? மற்ற மதங்களை மதியாமல், மற்ற மதங்களுடைய அடையாள சின்னங்களை அடித்து, அந்த நிலங்களை காவு கொண்டு சிங்கள மக்களை குடியிருத்துவது இது மதமா? இது புத்தருடைய உண்மையான போதனையா? அவர் காட்டிய பாதை தியானம். அந்த தியானத்திலிருந்து உன்னை முற்றாக உன்னை விடுவித்து வெறுமையாக்கி, ஒரு முக்கியமான சொல் பௌத்தத்தில் வெறுமையாக்கி, எம்டினஸ், வெறுமையாக்கி ஒரு முக்தி அடைய புத்தபிரான் அழைத்தார். அதை இந்த நாட்டில் யாராவது வாழுகிறார்களா? ஒருவேளை சில பௌத்த குருக்கள் வாழுகிறார்கள், ஆனால் மறைவாக இருக்கிறார்கள். அவர் சந்திக்கு வருவது கிடையாது, தெருவுக்கு வருவது கிடையாது, மக்களிடையே வருவது கிடையாது. அது ஒரு பெரிய இழப்பு. ஆனால் வருபவர்கள் அதை வாழவில்லை. அப்போ இந்த மதங்கள் ஒன்றோடு ஒன்று சண்டை போடும் பொழுது, ஒன்று ஒன்று மதிக்காத பொழுது, நீ எதுக்கு கோயிலுக்கு வராய், எதுக்கு ஆலயத்துக்கு வராய், எதுக்கு விகாரைக்கு வராய், எதுக்கு பள்ளிவாசலுக்கு போகிறாய் என்பது ஒரு பெரிய கேள்வி. இயேசு கேட்ட அதே கேள்வியை ஒவ்வொரு மதமும் கேட்க வேண்டும். பின்னர் இயேசு அதே இந்த பகுதியில் நான் கடினமான சொன்னது அந்த பகுதி, பின்வரும் பகுதி. ஏன் நீ அழியும் உணவை தேடி தெரிகிறாய்? உணவு தேவை, உணவு தேவை என்று இயேசு சொல்ல இல்லை. இருப்பதற்கு இடம் தேவை, இயேசு தேவை என்று சொல்ல இல்லை. உணவு வேண்டும், உடை வேண்டும், இருப்பதற்கு இடம் வேண்டும், கல்வி வேண்டும், பொருளாதாரம் வேண்டும். ஆனால் அதை மட்டுமே நீ தேடிக்கொண்டிருப்பாயிருந்தால் அவையெல்லாம் அழிவன. பௌத்தத்தில் இம்பெர்மனன்ஸ், ஒன்றும் நிலைக்காது, மாயை என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அழியாததை தேடு. அதான் அந்த நான் உனக்கு உணவை தருவேன் என்று இயேசு சொன்ன, நான் தான் அந்த உணவு என்று சொல்கிற பொழுது அதில் சில மயக்கம் வரலாம். இதன் இவர் தான் உணவுன்னு சொல்கிறாரா? அது பின்னணி மற்ற பகுதியில் இந்த 6ஆம் அதிகாரத்தின் பின்பகுதியை பார்க்கும் பொழுது, என்னுடைய உடலையும் என்னுடைய இரத்தத்தையும் குடித்த, என்னுடைய உடலை உண்டு இரத்தத்தை குடித்தால் ஒழிய என்பதை கேட்கும் பொழுது பலர் அதை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இயேசு நற்செய்திகளில் உருவகங்களில் பேசினாரே ஒழிய அந்தந்த சொல்லுக்கு அந்தந்த அர்த்தத்தை கொண்டு அவர் பேசவில்லை. ஆகவே என்ன இந்த ரத்தம், என்ன இந்த உடல், என்ன இந்த உணவு? ஆன்மீக உணவு. நானே அந்த உணவு. அதாவது உணவும் நானும் ஒன்று, பிரிக்க முடியாது. ஆகவே நீ எதை தேடுகிறாயோ, தாகம். எங்கள் எல்லாருடைய நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எங்கள் அகத்தில் ஒரு தாகம் ஒன்று உண்டு. எல்லாரும் அந்த தாகத்தோடு பிறக்கிறோம். யாரும் அந்த தாகம் ஒன்று பிறப்பது கிடையாது. அதான் எங்களோட தெய்வீகம். எல்லா மனிதர்கள், நீ எந்த மதமாக இருந்தா என்ன, மதம் இல்லாவிட்டா என்ன, கொடியவனாக இருந்தா என்ன, கொலைகாரனாக இருந்தா என்ன, விபச்சாரனாக இருந்தா என்ன, விபச்சாரியாக இருந்தா என்ன, அந்த தாகம் உண்டு. அழிக்கவில்லை, அழிபடாது. என்றைக்கு நீ இந்த தாகத்தை உணர்கின்றாயோ, இது என்ன தாகம் என்று தேடுகிறாயோ, அதான் அந்த தேடல், உண்மையான தேடல், ஆன்மீக தேடல். அந்த தேடல் உன்னை கடவுளிடம் எடுத்து செல்லும். யார் இந்த கடவுள்? அனைத்தையும் கடந்து அனைத்துக்குள் இருக்கும் அந்த சக்தி. அந்த சக்தி பிராண, சமஸ்கிருதத்தில் பிராண என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அங்கே உனக்கு எடுத்து இன்றைக்கு கான்ஷியஸ்னஸ் என்று சொல்லி பாவிக்கிறோம், விழிப்புணர்வு. அங்கே உன்னை எடுத்து செல்லும். ஆகவே மோயிசன் வனாந்திரத்தில் உங்களுக்கு உணவு தந்ததாக சொன்னீங்களே, அது முதலாவது மோயிசன் தரையில், அது கடவுள் உங்களுக்கு அந்த நேரம் தந்த உணவு.
அது பசியால் இருக்கிற காரணத்தில் தந்த உணவு அதில் முக்கியம். அது தேவை, அது தேவையில்லைன்னு சொல்ல இல்லை. ஆனால் அதை விட அழியாத உணவு அந்த தெய்வீக உணவு. அது என்ன அந்த தெய்வீக உணவு? என்னுடைய தாகம் எப்பொழுது தீரும்? அந்த அகப்பசி, கடவுளை தேடும் அந்த பசி எப்போ தீரும்? கடவுளில் நான் என்னை இருத்தும் பொழுது. கடவுளில், இன் காட், கடவுளுடன் அல்ல. கடவுளுடன் என்று சொன்னால் இருமைவாதமாக மாறிவிடும். அப்படி ஒரு அழைப்புக்குத்தான் இயேசு அந்த மக்களை அழைத்தார். அதான் அந்த 6ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் கடினமான அதிகாரம் என்று சொல்வதற்கு முக்கிய காரணம், அதை உருவகமாக பாராமல் அந்த சொற்களை நேரடியாக பார்த்து அதற்கு பொருள் கொள்ளும் பொழுது அது புரிய மாட்டது மட்டுமல்ல, புரிவது கடினமாக இருப்பது மட்டுமல்ல, அது முடியாத ஒன்று என்று தான் சொல்லுவேன். ஆகவே அந்த உருவகத்தை பார்த்து அந்த உருவகம் சொல்லும் செய்தி என்னென்று பார்க்கும் பொழுது தெளிவாக தெரியும். அந்த இயேசுவின் அழைப்பு எல்லா மதத்தினருக்கும் உண்டு. கத்தோலிக்க மக்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும் உண்டு. இயேசு இங்கு மக்களை பார்த்து சொல்லி மக்கள் கேட்கிறார்கள். எனக்கு ஒரு வியப்பு இங்கே என்று சொன்னால், மக்களுக்கு இவ்வளவு தூரம் அறிவு இருந்திருக்கிறார் கேட்பதற்கு. அல்லது அங்கு வேறு யாராவது நின்று பரிசேயர் கூட்டம் அல்லது சதுசேயர் கூட்டம் அல்லது தலைமை குருக்களோடு சேர்ந்தவர்கள் யாராவது கொஞ்சம் அறிவுள்ளவர்கள் அவர்கள் தான் முன்னின்று இந்த கேள்வியை கேட்டார்களா, இல்லை சாதாரண மக்கள் கேட்பார்களா என்பது எனக்கு ஒரு ஐயப்பாடு. எங்களுடைய கோவிலுக்கு வரும் சாதாரண மக்கள் அப்படி ஒரு கேள்வியை கேட்க மாட்டார்கள். அந்த நிலையில்லாத உணவு என்ன, அதை எனக்கு தாருங்கள் என்று யாரும் கேட்க மாட்டார்கள். ஆனால் இதே செய்தியை வேறொரு வகையில் இன்னொரு இடத்துல நாங்கள் பார்த்துருக்கிறோம். அதான் அந்த பணக்காரனுடைய கேள்வி. இயேசுவிடம் ஒரு பணக்காரன் வந்தான். நான் நல்லவன், ஏன்னா அவன் சொல்ல, நான் எல்லா கற்பனைகளையும் எல்லா கோட்பாடுகளையும் எல்லா சடங்குகள் எல்லாவற்றையும் நான் பின்பற்றி கொண்டு தான் இருக்கிறேன். அப்படி பின்பற்றி கொண்டாலும் என்ன அந்த தாகம் ஒன்று உண்டு, அது என்ன? இயேசு அவனை பார்த்து மிகவும் கருணையோடு பார்த்தார். இப்படி ஒரு நல்லவன், இப்படி ஒரு நல்லவன் இருக்கிறான், எல்லா கற்பனையும் ஒழுங்காக கடைப்பிடித்து வருபவர்கள் மிக சிலர் இல்லாமல் இல்லை, மிக சிலர். அப்படி கோத்து ஒருவன் வந்து இயேசு அந்த கேள்வி கேட்கும் பொழுது அவர் வியந்து கருணையோடு அவனை பார்த்து, அவர் கண்ணுள் பார்த்து, உனக்கு ஒரே ஒரு குறை, மற்றெல்லாம் உனக்கு இருக்கு. அந்த குறை என்ன? எல்லாவற்றையும் விற்றுவிட்டு ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு பற்றின்மையை பின்பற்றி ஒன்றிலும் பற்று வையாமல் என்னோடு வா, என் சீடனாகு. சீடத்துவத்துக்கு மட்டுமல்ல அந்த அழைப்பு, என்னோடு வா, நான் அழியாத ஒரு இடத்தை உனக்கு காட்டுவேன். அவனால் முடியவில்லை. அவ்வளவு நல்லவனாக இருந்தும் அவனால் முடியவில்லை. காரணம், அவனிடம் பெரும் சொத்துக்கள் இருந்தன. அத்தனையும் விட்டு அவனால் போக முடியவில்லை. அவன் மேலும் அந்த சொத்துக்களை வைத்திருக்கத்தான் விரும்பினான். அதனால்தான் இயேசு சொன்னார், இப்படிப்பட்ட பாதை, அதாவது இந்த ஆன்மீக பாதையில் கடவுளை தேடி, இந்த தேடல் என்று தேடி வருபவர்கள் மிக சிலர். எவ்வளவு மிக சிலர் என்பது இயேசு ஒரு ஒரு உதாரணத்தை, ஒரு உமை சொன்னார். இடுக்கமான வழி, குறுகிய வழி, மதம் அது நெடிய வழி, பெரிய கேட், எல்லாரும் வரலாம் மதத்துக்கு. ஆனால் இப்படி ஒரு ஆன்மீக தேடலை தேடி வருபவர்கள் மிக இடுக்கமான ஒரு வழியில் தான் வருவார்கள். அவர்கள் வெகு சிலர். அந்த வெகு சிலரில் நீங்களும் நானும் ஒருவனாகலாமா? அப்போ உறவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கலாம். அதுதான் உண்மையான ஆழமான முடிவான உறவு. நான் கடவுளில் கொள்ளும் உறவு, என்னோடு கொள்ளும் உறவு, அயலவரோடு கொள்ளும் உறவு, சமூகத்தோடு கொள்ளும் உறவு, சூழலோடு கொள்ளும் உறவு, என்வாயர்மெண்ட், பிரபஞ்சத்தோடு கொள்ளும் உறவு, யூனிவர்ஸ், இறுதியாக இறைவனில் நான் கொள்ளும் உறவு, உறவினுடைய உச்சக்கட்டம். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நற்செய்தி ஏடுகளை நீங்கள் எடுத்து
சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் உறவு என்ற சொல்லுதான் முக்கியம். அது எப்படிப்பட்ட உறவு என்பதை நாங்கள் விரிவாக சொல்லுகிறோம். அதுதான் நான் இப்பொழுது சொன்னேன். உன்னோடு கொள்ளும் உறவு, உன் அயலவரோடு கொள்ளும் உறவு, உன்னுடைய சமூகத்தோடு கொள்ளும் உறவு, சுற்றவரை இருக்கும் இந்த சூழலோடு இருக்கும் உறவு, பிரபஞ்சத்து உறவு, ரிலேஷன்ஷிப் வித் த யூனிவர்ஸ், அவை எல்லாம் நம்மை இங்கே எடுத்து செல்லும் என்றால் நான் இறைவனில் எல்லாத்தையும் கடந்து அந்த சக்தியில் யூனிட்டிவ் கான்ஷியஸ்னஸ் என்ற வார்த்தையை சொற்றொடர் நான் இப்போ அடிக்கடி பயன்படுத்துகிறேன். அந்த நிலைக்கு வரும். அதுதான் அந்த உச்சக்கட்ட உறவு. அங்கே தான் இந்த இயேசு உறவு என்று சொல்ல இங்கே பயன்படுத்தாவிட்டாலும் அது அங்கே தொனிக்கின்றது. அந்த அழியாத உணவு இயேசு, அழியாத உணவு கிறிஸ்து, அழியாத உணவு கடவுள், அழியாத உணவு அன்பு, வெவ்வேறு சொற்கள், ஆனால் அவை தரும் பொருள்கள் முக்கியம். அப்படி கொத்த உறவுக்கு இயேசு இந்த பகுதியில் நம்மை தெளிவாக அழைக்கின்றார். அவை கோவிலுக்கு செல்பவர்கள், ஆலயங்களுக்கு செல்பவர்கள் செல்லுங்கள், செல்லவன் நான் என்றும் கூறியது கிடையாது. ஏன் செல்லுகிறோம் என்பதை நீங்கள் கேட்க வேண்டும். அவசியம். நான் இன்றைக்கு எதற்காக ஞாயிற்றுக்கிழமை கோவிலுக்கு வந்திருக்கிறேன்? எதற்காக? கேட்கவா? பிச்சை எடுக்கவா? இல்லை மற்றவர்களை பார்த்து அவர்களை வாழ வேண்டும் என்று பொறாமை கொள்ளவா? பொறாமை ஒரு பொல்லாத ஒரு சொல், பொல்லாத ஒரு நிகழ்வு, பொல்லாத ஒரு பண்புன்னு சொல்ல முடியாதது. மற்றவர்களை கொல்லக்கூடியது, மற்றவர்களை அழிக்கக்கூடியது, மற்றவர்கள் வாழாமல் இருக்குவதற்கு நாங்கள் அவர்களை பற்றி இழிவாக பேசும் நிலை. இப்போது பெரிய பெரிய ஞானிகள் கூட, இந்த இசை ஞானின்னு சொல்கிற அந்த ஞானி வேறு, உண்மையான ஞானி அப்படி பொறாமல் கொள்ள மாட்டான். இந்த இசை ஞானி என்று சொல்லு இவ்வளோ பொருத்தமாக எனக்கு தெரியலை. ஞானி என்று சொன்னால் அவன் எல்லாத்தையும் கடந்தவன், எல்லாத்தையும் பற்று பாசங்கள் எல்லாத்தையும் விட்டு தன்னை வெறுமையாக்கி அதுக்கு மேல் வளர்ந்தவன் தான் ஞானி. அப்படி கொத்த ஞானிகள் இருந்திருக்கிறார்கள் தமிழ் சமூகத்தில். எங்களுடைய இலக்கியங்களை பார்க்க தெரியும். யோகிகள் இருந்திருக்கிறார்கள். எங்களுடைய பக்தி இலக்கியங்களை பார்க்க தெரியும். கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு ஞானி. அந்த ஞானியுடைய அழைப்பு இந்த உயரமான ஆழமான உறவுக்கு. இத்தோடு இந்த உரையை முடித்துக்கொண்டு அடுத்த உரையில் உங்களை சந்திக்க மட்டும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.